நங்கவரம், கீழ் நங்கவரம், கரூர் மாவட்டத்திலிருந்து வரேன் சார். நான் ஏற்கனவே 32 வயசு சின்ன வயசுல 17 வயசுல கிடைச்ச டீச்சர் என்னை படிக்க முடியல. இப்போ 32வது வயசுல நான் 2006 to 2008ல பாஸ் பண்ணி நாங்க அப்போ பாஸ் பண்ணோம் சார். பாஸ் பண்ணி அதுக்கப்புறமே எங்களுக்கு ஒரு தேர்வு தகுதி தேர்வுன்னு வச்சாங்க. அது 2010ல நடந்துச்சு. அப்பெல்லாம் எங்களால பாஸ் பண்ண தொடர்ந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2017ல சார் பாஸ் பண்ணிட்டோம் சார். அதுக்கப்புறம் தகுதி தேர்வுக்கு அப்புறம் நியமன தேர்வுன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அதையும் நாங்க பாஸ் பண்ணிட்டோம். இத்தனை தேர்வுகளை எழுதினாலும் எங்களுக்கு வேலை இல்லை சார். நீங்க இருக்கிற இடத்த காலி பணியிடங்களை தற்காலிக ஆசிரியரை கொண்டு நியமனம் பண்றாங்க. அப்ப நான் படிச்சவங்களோட நிலைமை என்ன பண்றது? வீட்டுல அவமானம், பிள்ளைங்கிட்ட அவமானம், வீட்டுக்கார்ட்ட அவமானம், போற பக்கம் என்ன படிச்சீங்களா என்ன வருதுன்னு. ஆனா நாங்க வேற ஏதாவது படிச்சு வேலைக்கு போயிருந்தா கூட நான் போயிருப்போம் சார். ஆனா எங்களோட கனவு நான் டீச்சரே ஆகணும், பிள்ளைங்களை எதிர்காலத்துல நல்ல குழந்தைகளை உருவாக்கணுங்கிற ஒரே எண்ணத்துலதான் டீச்சரே நான் பாஸ் பண்ணேன். இத்தனை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். இப்ப எனக்கு 50 வயசு ஆகுது சார். இனிமேல் நான் புத்தகத்தை எடுத்து படிக்க முடியுமா? நிறைய டாக்டர் புத்தகமே தொடக்கூடாதுங்கிறாரு. இப்ப அடுத்த தேர்வு வந்தா நான் என்ன சார் பண்றது? அதனால இனிமேல் எங்களை அப்படி நீங்க ஒரு நியமனம் பண்ணணும்னா எங்களை தவிர இருக்கிற காலி பணியிடங்களை நான் பாஸ் பண்ண அவங்கள போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சார் மத்த தேர்வே நடத்தணும். இனிமேல் டெட் எல்லாம் வைக்க கூடாது, நியமன தேர்வு வைக்க கூடாது, தகுதி தேர்வு வைக்க கூடாது சார். எங்களை நியமனம் பண்ணுங்க சார். எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இல்ல சார். நீங்க நான் கவர்மெண்ட்ல பணம் இல்லைன்னா இருக்கிற பணத்தை கொடுங்க, நான் ஒர்க் பண்றேன் சார். நாங்க ரொம்ப பணம் எல்லாம் கேட்கல. நீங்க உங்களுக்கு நிதி இல்லையா? அதை கூட நான் கேட்கறேன். எங்களுக்கு இருக்கிற நிதியை கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணி எங்க வருங்காலத்துல குழந்தைகள் நல்ல குழந்தைகளை உருவாக்குறோம் சார். எங்க மனசுல மைண்ட்ல ஓடுது. இருக்க எங்களுக்கு வேலை கிடைக்கல வச்சுக்க மைண்ட் ரொம்ப இதாயிரும். இனிமேல் எனக்கு 59 இப்ப 50 வயசுல வேலை கிடைச்சா கூட 10 வருஷம் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு 59 கிடைச்சா 1 வருஷம் ஒர்க் பண்ணி நான் என்ன பிள்ளைங்களை என்ன பண்ண முடியும்? என்னோட குழந்தைய கவர்மெண்ட்ல பேங்க்ல வேலைக்கு போயிட்டா, என் பையன் லாயர் படிக்கிறான், ஒரு பையன் எம்ஃபார்ம் படிக்கிறேன், எல்லாமே முடிச்சுட்டாங்க சார். வீட்டுல இருந்தாலும் எனக்கு என்ன புக் எடுத்து நான் படிச்சுக்கிட்டே தான் சார் இருப்பேன். ஆனா படிக்க கூடாது, கழுத்து மொழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி படிச்சு இந்த நியமனத்துல பாஸ் பண்ணேன் சார். இன்னைக்கு எனக்கு கவர்மெண்ட்டுக்கு எங்களோட கோரிக்கை, நாங்க பாஸ் பண்ணவங்கள எங்களுக்கு இருக்கிற வர தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ணாதீங்க. எங்களை மாதிரி படிச்சவங்க நாங்க தகுதி இருக்கோம் சார். நாங்க எத்தனை தேர்வுடைய தகுதியா இருக்கும். இதுக்கு மேல என்ன எத்தனை தேர்வு சார் எழுதணும். அதனால எங்களுக்கு தகுதி உள்ள அனைவரும் தற்காலிக ஆசிரியர் நியமிக்காம எங்களை நியமனம் பண்ணுங்க. அவங்களுக்கு கொடுக்குற பணத்தை எங்களுக்கு கொடுங்க. நாங்க கவர்மெண்ட் நீங்க சொல்றதை கேட்கறோம். உங்களுக்கு நிதி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க கொடுக்குற நிதியில நான் ஒர்க் பண்றேன் சார். அதுதான் சார் எங்களோட கோரிக்கை. 2024ஆம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு தொடக்கப்பள்ளியில் காலி பணிகளை நிரப்ப வேண்டும். தொடக்கப்பள்ளியில் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு நிரப்பாமல் தற்காலிக ஆசிரியர்களையோ அல்லது பணி நிறுவன முறையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ளவர்களையோ கொண்டு நிரப்பினால் மாணவர்களின் அடிப்படை கல்வித்திறன் பாதிக்கப்படும். தரமான கல்வி வழங்க முடியாது, இடைநிற்றல் அதிகரிக்கும். எனவே சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதல்வர் அறிவித்தபடி 19,220 காலி பணிகளை நியமன தேர்வுகளை கொண்டு நிரப்ப வேண்டும். கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிரப்பப்பட்டது போல் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தமிழக முதல்வர் சந்திப்பு என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.